Daily. Taste the Daily. தமிழகம் முழுவதும் பட்டியலின மக்களுக்கு எதிராக நடக்கின்ற வன்கொடுமைகளை கண்டித்து புரட்சி பாரத கட்சியின் சார்பில் கேவி சட்டமன்ற உறுப்பினர் தலைவர் ஜெகன்மூர்த்தியருடைய ஆணைக்கிணங்க தமிழ்நாடு முழுவதும் மாவட்ட தலைநகரங்களிலே இந்த அரசின் கவனத்தை ஈர்க்கும் வகையில் ஒரு மாபெரும் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. தமிழகத்திலே சாதிய கொடுமை தலைவிரித்து ஆடிக்கொண்டிருக்கின்றது. அதிலும் இந்த திராவிட மாடல் ஆட்சியிலே சாதிய கொடுமை உச்சத்தில் இருக்கின்றது. இந்த திராவிட மாடல் ஆட்சியிலே இந்த தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு பாதுகாப்பு இல்லை. சமூக நீதி ஆட்சி என்று சொல்லுகின்றார்கள். இந்த சமூக நீதி ஆட்சியிலேதான் இந்த தாழ்த்தப்பட்ட பட்டியலின மக்கள் தினம் தினம் பல கொடுமைகளை வன்கொடுமைகளை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த திராவிட மாடல் ஆட்சியிலே தான் எங்களால கோவிலுக்குள்ள போக முடியல. இந்த திராவிட மாடல் ஆட்சியிலே தான் எங்களால தெருவுல நடக்க முடியல. இந்த திராவிட மாடல் ஆட்சியிலே தான் குடிக்கிற தண்ணியில மலத்தை கலக்கிறான். இந்த திராவிட மாடல் ஆட்சியிலே தான் இளைஞர்களுடைய வாயிலை சிறுநீர் கழிக்கிறான். இந்த திராவிட மாடல் ஆட்சியிலே தான் ஆணவ படுகொலை நடந்து கொண்டிருக்கிறது. இந்த திராவிட மாடல் ஆட்சியிலே தான் புல்லட் ஓட்டுனா வெட்டுறான். இந்த திராவிட மாடல் ஆட்சியிலே தான் காவல்துறை முன்னாலேயே எங்களை வெட்டி சாய்க்கிறார்கள் ஆதிக்க சாதிகள். தென் மாவட்டம் முழுவதும் இந்த பட்டியலின மக்களுக்கு செத்தா புதைப்பதற்கு சுடுகாடு இல்லைங்க. வெக்கக்கேடு. அப்படி சுடுகாடு இருந்தாலும் வழி இல்லை. வழி இருந்தா அது எங்களுக்கு தடையா இருக்கின்றது. இது தென் மாவட்டம் முழுவதும் இந்த நிலைமை சகோதரர். தொடர்ந்து சாதிய வன்மங்கள் தமிழகத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. சுதந்திரம் அடைந்து 78 ஆண்டுகள் ஆகிறது. ஆனால் சுதந்திரம் அடைவதற்கு முன்னால் இந்த மக்கள் என்ன கொடுமைகள் அனுபவித்தார்களோ அதே கொடுமைகள் சுதந்திரம் அடைந்து 78 ஆண்டுகள் ஆன பிறகு நாங்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் நான் கேட்கின்றேன், இந்த ஆட்சிக்கு பேர் திராவிட மாடல் ஆட்சியா? இந்த ஆட்சிக்கு பேர் சமூக நீதி ஆட்சியா? எது சமூக நீதி ஆட்சி சொல்லுங்கள் பார்க்கலாம். அதாவது காந்தி தீண்டாமை ஒழிக்க வேண்டும் என்று சொல்லிக் கொண்டே மறுபக்கம் வர்ணாசிரமத்தை தூக்கி பிடித்தார். அதே போன்றுதான் இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசு சமூக நீதி ஆட்சி என்று சொல்லிக்கொண்டு வர்ணாசிரமத்தை மறுபக்கத்திலே தூக்கி பிடித்துக் கொண்டிருக்கின்றார்கள். இது சமூக நீதி ஆட்சி அல்ல. இந்த தாழ்த்தப்பட்ட சமூகத்திற்கு எதிரான ஆட்சி சகோதரர்கள். தமிழகத்திலே இன்றைக்கு சட்ட ஒழுங்கு சீர்கெட்டு போயிருக்கின்றது. எங்கு பார்த்தாலும் கொலை, கொள்ளை, கற்பழிப்பு, ஆணவ படுகொலை, பாலியல் சீண்டல், கஞ்சா போன்ற போதைப் பொருட்கள் அதிகமாகிவிட்டது. பள்ளி வளாகங்களிலும் கல்லூரி வளாகங்களிலும் போதைப் பொருள் வெளிப்படையாக விற்பனை செய்யப்படுகிறது. இந்த ஆட்சியிலே, இந்த திராவிட மாடல் ஆட்சியிலே இளைஞர்கள் எதிர்காலம் கேள்விக்குறியாக இருக்கிறது. இந்த திராவிட மாடல் ஆட்சியிலே பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை. குறிப்பாக பள்ளியில் படிக்கின்ற பெண் குழந்தைகளுக்கு பாதுகாப்பு இல்லை. கல்லூரியில் படிக்கின்ற பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை. மொத்தத்தில் இந்த திராவிட மாடல் ஆட்சியிலே பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை சகோதரர்களே. அதே சமயத்தில் மாண்புமிகு முதல்வர் அவர்களுக்கு இந்த கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தின் மூலமாக புரட்சி பாரத கட்சியின் சார்பாக ஒரு சில கோரிக்கைகளை நாங்கள் வைக்கின்றோம். ஆணவ படுகொலைக்கான சட்டத்தை இந்த அரசு உடனடியாக நடைமுறைப்படுத்த வேண்டும். அதே சமயத்தில் பட்டியலின மக்கள் எங்கெல்லாம் பாதிக்கப்படுகின்றார்களோ அங்கெல்லாம் வன்கொடுமை தடுப்பு சட்டத்தை முறையாக பயன்படுத்த வேண்டும். வேங்கவயல் வழக்கை சிபிஐ விசாரணைக்கு மாற்ற சொல்லி உடனடியாக இந்த அரசு உத்தரவிட வேண்டும். பட்டியலின மக்களுக்கு எதிராக நடக்கின்ற வன்கொடுமைகளை இரும்பு கரம் கொண்டு அடக்கி பட்டியலின மக்களுடைய பாதுகாப்பை உறுதிப்படுத்த வேண்டும் என்று புரட்சி பாரத கட்சியின் சார்பாக நாங்கள் வலியுறுத்துகின்றோம். ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்குல இப்ப முன்னாடி காட்டின வேகம் இப்ப அரசு குறைச்சிருக்கு. இந்த போலீஸுடைய வேகம் குறைஞ்சிருக்கு. அதை பத்தி நீங்க எப்படி பாக்குறீங்க? இது காவல்துறையினுடைய அலட்சிய போக்கு, இந்த அரசினுடைய அலட்சிய போக்கு நான் பார்க்கிறேன். இல்ல தொடர்ந்து இந்த இப்போ சென்னையில பல்வேறு பகுதிகளில் கொலைகள் அதிகமா நடந்துட்டு இருக்கு. அதாவது இந்த ஆட்சியில், இந்த திராவிட ஆட்சியில பட்டியலின தலைவர்களுக்கு பாதுகாப்பு இல்லை. அதுதான் உண்மை. எங்க பார்த்தாலும் பாலியல் கொடுமை, எந்த ஆட்சியில் இது போல நடக்கலங்க. இந்த திராவிட மாடல் ஆட்சியில நடக்கும். ஒரே நாள்ல 17 வழக்கு பதிவு பண்ணிருக்காங்க. கண்டிப்பா இருக்கு. அதாவது கடுமையான சட்டம் இருக்க வேண்டும். கடுமையான சட்டம் இருந்தாதான் இது போன்று செய்பவர்களுக்கு ஒரு அச்சம் இருக்கு. ஆகவே இந்த அரசு கடுமையான சட்டத்தை கொண்டு வர வேண்டும். திமுக அரசு பல்வேறு குறிப்பா பாத்தீங்கன்னா டெம்பரரி ஸ்டாஃப் பர்மனன்ட் ஆக்டிவிட்டி அமைப்பு நிறைய ஒரு போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. இது வரைக்கும் எந்த ஒரு நிறைவேற்றம் நிறைய போராட்டம். அதாவது ஜாக்டோ ஜீவோ மட்டும் இல்லைங்க, திமுக அரசு சொன்ன வாக்குறுதி எதுவுமே நடத்தல. எல்லாம் பொய்யான ஒரு பிரச்சாரத்தை பரப்புகிறார்.
திமுக அரசோட சாதனை என்ன தெரியுமா? நான் சொன்ன இதுதான் சாதனை. நான் சொன்ன பாருங்க, இந்த தாழ்த்தப்பட்ட மக்கள் மீது நடக்கின்ற வன்முறைகள், வன்கொடுமைகள், பாலியல் சிந்தனை, இதுதான், வேற ஒண்ணும் கிடையாது. மும்மொழி கொள்கை மூலமா வந்து இந்தி திணிப்பு வந்து மத்திய அரசு இந்த கையில எடுத்திருக்கு. ஆனா வந்து இதை வந்து தமிழ்நாட்டுல இது வந்து வாக்குறுதியா மாத்துறதுக்கான வேலைகள்லாம் வந்து திமுக அரசு பண்றதா சொல்றாங்க. அது எப்படி இந்தி வச்சு நாடகம் ஆடுறாங்களா திமுக அரசு? மொழிப்போர்னு சொல்றீங்களா? அதாவது ஒண்ணு ஓப்பனா சொல்லணும்னு சொன்னா, எங்களுடைய உரிமைக்காக மீண்டும் ஒரு சுதந்திர போட்டி நடத்தக்கூடிய சூழ்நிலைக்கு நாங்களே தள்ளப்பட்டிருக்கிறோம் ஆதிக்க வர்க்கத்திலிருந்து. அப்புறம் மொழிப்போர் நடந்தாருன்னா நடக்கல, எங்களுக்கு என்ன? பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.